SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வங்கிக் கணக்குகளில் நாளை முதல் வரவு வைக்கப்பட உள்ள பணம் மக்களுக்கான அறிவிப்பு. 4 சதாப்தங்களின் பின் இலங்கை நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதிர் கமகேவுக்கு விளக்கமறியல். வெள்ளவத்தையில் போலீசார் சுற்றி வளைத்து 6 பெண்கள் அதிரடி கைது. முன்னாள் அமைச்சரின் அழைப்பின் பேரில் கொழும்பில் ஒன்று கூடிய ரணில் ராயபக்ச கூட்டணி. 100 புலம்பெயர்ந்தோருடன் கவிழ்ந்த படகு துயரச் சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஆகஸ்ட் மாதத்துக்கான அஸ்வசம பயனாளிகளின் கொடுப்பனவு தொடர்பில் நிதி திட்டமிடுதல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி குறித்த பணம் நாளைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 14,21,745 பயனாளர்களுக்கு இடையே 11,275 கோடி 97,37,50,000 ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே நாளை முதல் பயனாளர்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சு மேலும் கூறியுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 4 சதாப்தங்களுக்கு பின்னர் இவ்வாறு திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வருகிறது. இலங்கை இராணுவத்துடன் ஒத்துழைப்புடன் திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் அனுமதியுடன் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரங்கவின் ஆலோசனைக்கு அமைய நாடாளுமன்ற கட்டத்தில் பாரிய திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகேவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் பவித்ரா சஞ்சீவனி பத்ரன உத்தரவிட்டுள்ளார். காலி மற்றும் அம்பிலிப்பிட்டிய போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான மூத்த போலீஸ் கண்காணிப்பாளராக இருந்த காலத்தில் அவர் மற்றொரு நபரின் பேரில் 3 வங்கிக் கணக்குகள் திறந்து குற்றவாளியிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1,40,00,000 ரூபாயை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவினால் சதீஷ் கமகே கைது செய்யப்பட்டுள்ளார். நிதிச்செலவை தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களத்தின் கலாச்சார பிரிவின் பதில் பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே கடமையாற்றி வருகின்றார். இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட சதீஷ் கமகேவிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் மோசடிகள் தொடர்பிலான சில குற்றச்சாட்டுகளை மையமாக கொண்டு இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு வெள்ளவத்தையில் மஜாஜ் நிலையம் என்ற போர்வையில் வெளிநாட்டு பெண்களை பணிக்கமர்த்தி தகாத செயற்பாடில் ஈடுபட்ட நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. வெள்ளவத்தை தொடர்ந்து நிலைய வீதி பகுதியில் இயங்கும் விடுதியையும் நேற்றிரவு போலீசார் சுற்றி வளைத்துள்ளார்கள். இதன்போது தகாத செயற்பாட்டில் ஈடுபடும் 6 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 30 தொடக்க 40 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். வெள்ளவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச, ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராயபக்ச உட்பட பலர் மொட்டு கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் பெயரில் இன்று நிகழ்வொன்றை சந்தித்துள்ளார்கள். முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்காவின் மகளின் திருமண நிகழ்வுக்கு மொட்டு கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல அரசியல் பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமண நிகழ்வில் மொட்டு கட்சியின் பலர் கலந்து கொண்டதுடன் மஹிந்த ராயபக்ச புதிய தம்பதியினை வாழ்த்தியுள்ளார்கள். அவரது வாழ்த்துச் செய்தியில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்காவின் அன்பு மகளின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். புதிய தம்பதியருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். இத்தாலி லம்பேடுசாவுக்கு அருகில் சர்வதேச கடல் பகுதியில் 100 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காணாமல் போயுள்ளார்கள் என்று இத்தாலிய கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளார்கள். சம்பவத்தில் உயிர் பிழைத்த சுமார் 60 பேர் வரை கரைக்கு அழைத்து வரப்பட்டதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் மேலும் உயிர் பிழைத்தவர்களை அதிகாரிகள் தேடி வருகின்றார்கள். அதிக சுமை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கிக் கணக்குகளில் நாளை முதல் வரவு வைக்கப்பட உள்ள பணம் மக்களுக்கான அறிவிப்பு. 4 சதாப்தங்களின் பின் இலங்கை நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதிர் கமகேவுக்கு விளக்கமறியல். வெள்ளவத்தையில் போலீசார் சுற்றி வளைத்து 6 பெண்கள் அதிரடி கைது. முன்னாள் அமைச்சரின் அழைப்பின் பேரில் கொழும்பில் ஒன்று கூடிய ரணில் ராயபக்ச கூட்டணி. 100 புலம்பெயர்ந்தோருடன் கவிழ்ந்த படகு துயரச் சம்பவம்.